ஹாய் எவ்ரி ஒன், எல்லாருக்கும் வணக்கம். இந்திய செஸ் வீரரான பிரக்னானந்தா வந்து நார்வேல ஒரு கௌரவம் மிக்க டைட்டில் வந்து வின் பண்ணியிருக்காரு. முதல் இந்தியர் இந்த உயரத்தை தொடர்றதும் எல்லா இந்தியர்களுக்கும் சரி, எல்லா விளையாட்டுத் துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி ஒரு சந்தோஷமான செய்தி இது அப்படின்னே சொல்லலாம். அப்படி இருக்க பல பேர் வந்து பிரக்னானந்தாவை பாராட்டுறாங்க, வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்க. இது ஒரு புறம் இருக்க, தமிழக முதல்வரான ஜோசப் விஜய் அவரை அழைச்சு அவருக்கு 50,00,000 ரூபாய் பரிசு தொகை வழங்கியிருக்காரு. இது வந்து வழக்கமாக நடக்கிற ஒன்று தான். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஜெயிக்கும் போது, ஒரு விளையாட்டில் ஜெயிக்கும் போது எல்லா முதல்வரும் கூப்பிட்டு பாராட்டுவதும் சரி, அவங்களுக்கான அந்த பரிசு தொகைகள் வழங்குவது, இது எல்லாமே சரியாக இருக்கும். ஆனால் விஜய் அதை தாண்டி என்ன பண்ணியிருக்காருன்னா, பிரக்னானந்தாவோட இவரை பார்க்க பிரக்னானந்தா வந்து போயிருக்காரு. அப்படி இருக்க வந்து அவரோட வந்து இவர் டேபிள்லேயே வந்து செஸ் விளையாண்டுருக்காரு. விஜய் தமிழக முதல்வராக இருக்கலாம், ஆனால் பிரக்னானந்தாவோட விளையாடும்போது பிரக்னானந்தா அவரை வந்து ஜெயிச்சிருக்காரு. அதை ஜெயிச்சுட்டு வெளியே வந்து பிரக்னானந்தா என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் தமிழக முதல்வர், இவருக்கு எப்படி செஸ் எல்லாம் பற்றி தெரியுங்கிறது எனக்கு தெரியல, ஆனால் நல்லா விளையாண்டாரு, நல்ல டஃப் வெயிட்டு கொடுத்தாரு. அப்போ நான் கேட்டேன், எப்படி சார் உங்களுக்கு வந்து செஸ்ஸு வந்து தெரியும் அப்படின்னா, நான் என் ஃப்ரெண்ட்ஸோடலாம் விளையாடுவேன் தமிழக முதல்வர் சொல்ல. ஒரு சந்தோஷமான நிகழ்வு. அதே சமயம் அவருக்கு ஒரு 50,00,000 ரூபாய் பரிசு தொகை கொடுத்து அவரையும் கௌரவப்படுத்தியிருக்காரு. பிரக்னானந்தாவுக்கு வாழ்த்துக்கள். அடுத்தடுத்து மென்மேலும் அவர் வெற்றி பெற்று இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கணும்னு நம்ம சேனல் சார்பாக அவரை வாழ்த்துறோம். மேலும் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய்க்கும் நன்றிகள். காரணம் என்னன்னா, இது மாதிரி ஒரு ஊக்கம் கொடுக்கறது அவங்கள மென்மேலும் இன்னும் போட்டிகளில் கலந்து இன்னும் வெற்றிகளை குவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வழிவகை செஞ்சிருக்காரு. அதுக்கு அவருக்கும் நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிறோம்.